அப்பாடா ஒரு வழியா விடாமுயற்சி டீசர் விட்டாங்க. ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன் ராமா ஐயா. வாரம் வாரம் பிக் பாஸ்க்கு விஜய் சேதுபதி வராரோ இல்லையோ, விடாமுயற்சி அப்டேட்டே இல்லாம விடாமுயற்சி ட்ரெண்ட் ஆக்க அஜித் சார் ஃபேன்ஸ் வந்துருவாங்க. அங்கிள் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவனுக்கு அவனே ஜோக் சொல்லி சிரிச்சுப்பான். நல்ல தமாசா இருக்குது. ஆனா எந்த ரசிகர்களுக்கும் இந்த கஷ்டம் வந்துடக்கூடாதுடா. என்ன பண்ண சொல்றீங்க? குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரம் தவித்தானே ஆகணும். ஒரு பக்கம் எந்த அளவுக்கு ஃபேன்ஸுக்கு பொறுமை இருந்துச்சோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு லைக்கா மேல காண்டு இருந்துச்சு. மாவன உள்ள என்னடா பண்ற? தில்லிந்தா வெளில வாடா. மாவனுங்களா இந்நேரம் இந்த டீசரை மட்டும் விடாம இருந்திருந்தீங்க. அப்டேட் கேட்டு கேட்டு ஜோம்பியாவே மாறி போனாங்க. தப்பிச்சடா நீ. அதுவும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்ல, திடீர்னு ராத்திரி உச்சா போக எந்திரிச்சு பார்க்கும்போது போனை பார்த்தா தெரியற மாதிரியான ஒரு நேரத்துக்கு டீசரை விடுறாங்க. அட டேய், எதா இருந்தாலும் காட்டுறதுக்கு நேரம் காலம் இல்லையாடா? எடுபட்ட முள்ள மாதிரி முடிச்சுக்கு பிச்சைக்கார படம். நிஜமா அர்த்த ராத்திரி அரை தூக்கத்துல டீசரை பார்த்தவன்லாம் காலையில எந்திரிச்சு விடாமுயற்சி டீசர் பார்த்ததெல்லாம் கனவுதான்னு நினைச்சுக்குவாங்க. என்னால நம்ப முடியல. சரி நம்ம டீசருக்கு வருவோம். அதுவும் சரிடா. உண்மையை சொல்ல போனா படம் ஒரு ஹாலிவுட் மெட்டீரியல். ஏகே சார் லுக் ஆகட்டும், விஷுவல்ஸ் ஆகட்டும், லொகேஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஏதோ சீரியஸ்னஸ் கிரியேட் பண்ணுது. அத பெருசா பண்றீங்க. ஆனா எல்லாம் பார்த்த அப்புறம் தான் தெரியுது படம் ஹாலிவுட் மாதிரி எல்லாம் இல்ல, உண்மையிலேயே ஹாலிவுட் படத்தோட ரீமேக்னு. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். 1997 வந்த பிரேக் டவுன் ஒரு படம் இருக்கு. அதோட ஒன்லைனுமே பாத்தீங்கன்னா, ஒரு கப்பல் இன்னொரு கண்ட்ரிக்கு டிராவல் ஆகும்போது அவங்களுக்கு நடக்கிற ஒரு ஆக்சிடென்ட்ல வைஃப் காணாம போயிடுறாங்க. அவங்கள தேடுறப்போ ஹஸ்பண்ட் மூலமா வெளிவர கிரைம்ஸ் தான் அந்த படமே. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஆனா அது என்னமோ எப்பவுமே அஜித் சார் படம் வருதுன்னா நம்ம அதுல அஜித் சார் எப்படி பண்ணிருப்பாருன்னு யோசிக்கிறத விட அவரோட மூவி டைரக்டர்ஸ் மேலதான் ஹோப் அதிகமா வைப்போம். இவனை தவிர யார் வேணாலும் வரலாம். அப்படி ஒரு உதாரணம் தான் அஜித் சாரோட அடுத்த 2 படமுமே. விடாமுயற்சியோட அதிகபட்ச ஹோப்பே மகள் திருமேனி தான். ஏன்னா ஒரு தடவை மகள் திருமேனி என்ன சொல்லியிருக்காருன்னா, கலாய்க்கிறதுக்காகவே கிண்டல் பண்றதுக்காகவே வரும். அப்படி வர அந்த கிரௌட அமைதியாக்கி உட்கார வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க தான் ஜெயிச்சீங்க. பெரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. அப்படி இருக்கிறப்போ இந்த டீசர் இன்னமும் மகிழ் சார் மேல இருக்கிற ஹோப்பை உடைக்கல. அவ்வளோ நல்லா வந்திருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குப்பா. எல்லாமே நான் பேசிட்டேங்க, பொண்ணுதான் பதிலே பேச மாட்டேங்குது. ஏன்னா இன்னும் டப்பிங்கே ஸ்டார்ட் பண்ணல. அட பாவீங்களா, எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களாடா. அதுக்கு அடுத்த படம் தான் ஆதிக்னு எடுக்கிற குட் பேட் அக்லி. ஆக்சுவலா விடாமுயற்சி அப்டேட் வராத வருத்தத்துல தல ஃபேன்ஸ் விடாமுயற்சி ஓரமா கடாசிட்டு குட் பேட் அக்லி பக்கம் போயிருந்தாங்க. இப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா. இப்ப டீசரை பார்த்த அப்புறம் கண்டிப்பா ஆதிக்னா நீ பொறுமையா சமைச்சு வை, நான் போய் கறி விருந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் தான் சொல்ல தோணுது. சாப்பிட்டு வந்துடுறேன். அட பாவி பயல்களா. எனிவே காம்படிஷனுக்கு யாரும் இல்லைங்கிறப்ப தான் ஆட்டமே சூடு பிடிக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றபடி இந்த டீசர் உங்களுக்கு பிடிச்சதா, எவ்வளோ ரேட்டிங் அண்ட் உங்க கருத்தெல்லாம் என்னன்னு கமெண்ட்ல போடுங்க. டைம் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோஸ் உட்காந்து பாருங்க. டாடா.